18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமோசுதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். வழக்கம் போல உங்களுக்கான விஷயங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து கொடுப்போம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். சீனு மக்களே, நேரா நம்ம என்ன பண்ண போறோம்? சினிமாக்குள்ள போறோம். ஒரு வீட்டில் முழு நிலவு உள்ள வந்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு கொண்டாட்டம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா ஐஏஎஸ் ஆயாச்சு, ஏன்னா ஐஎஃப்எஸ் ஆயிட்டேன், அடுத்து என் தங்கச்சி இன்னொன்னு ஆவாகன்னு சொல்லி குதூகலப்படுத்துறாங்க. அவங்களுடைய அம்மா ஒரு பிரபலமான கவிஞர். அவங்க யாருன்னா நீங்களே பாருங்க. முதல் காரணம் வந்து அம்மா தான். அம்மா வந்து ஒரு நாள் வந்து அவங்க எப்பயோ எடுத்திருந்த யூபிஎஸ்சி அப்ளிகேஷன் எங்களுக்கு ஒன்று காமிச்சாங்க. நாங்கள் அப்போ 3rd ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தோம். அப்போ அதை பார்த்த உடனே நான் ரொம்ப ட்ரை பண்ணணும்னு நினச்சேன் யூபிஎஸ்சி. ஆனால் வீட்டு சூழ்நிலை அப்போ வந்து எனக்கு கை கொடுக்கல. ஸோ அப்போ வந்து டீச்சர் வேலைக்கு போனாதான் வீட்டில் வந்து ஒரு நல்ல நிலைமை வரும்ன்றதுனால போனதாக சொன்னாங்க. ஸோ அப்பத்துலேருந்து எழுந்த அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் அம்மா கிட்டே இருந்து தான் யூபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அக்கா எந்த வழி போகிறாங்களோ அதை பார்த்து மட்டும்தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் எல்லாமே. 11th 12th ஸ்கூல் படித்ததுலேருந்து, அதுக்கப்புறம் வேளாண்மையை வந்து எங்களோட கிராஜுவேஷனில் செலக்ட் பண்ணதுலேருந்து, ஸோ இப்போ யூபிஎஸ்சியும் தேர்ட் ஸ்டேஜாக வந்து நாங்கள் அக்காவை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ண இன்ஸ்பிரேஷன் தான் இப்போ ஆஸ்பிரேஷனாக இருக்குது எங்களுக்கு. பட் ஸ்டில் என்னோட ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி வந்து ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்றதுனால கண்டிப்பாக இப்போ அடுத்த வாரம் வர இருக்கிற ப்ரிலிம்ஸ், அடுத்த ஆண்டான ப்ரிலிம்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக என்னோட முயற்சியை கொடுப்பேன். அடுத்து பாருங்க, நம்ம அன்பில் மகேஷ் ஐயா ஏகத்துக்கும் ஒரு பள்ளிக்கூடத்தை பாராட்டியிருக்கார். என்ன அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் ஒரு கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் புள்ளக்காடுகள் எல்லாம் படிக்க வைக்கிறதுக்காக வர வைக்கிறதுக்கு நூதனமான முறையில் QR கோடெல்லாம் அறிமுகப்படுத்தி ஏகத்துக்கும் பிள்ளைகளை வர வச்சிருக்கிறாங்க. இது அவர் காது கேட்டு படிக்க வைங்க ஐயான்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. ஏன்னா முதல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஆயிருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஆக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி எங்கள் பாப்பாவும் படிக்குது. இங்கே 2வது படிக்கிறா பாப்பா. இப்போ தான் 2வது போகிறா, 1வது படிச்சிருக்கா. அந்த QR கோடு வசதி எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. நாங்கள் வீட்டில் இருந்தே அப்ளை பண்ணிட்டோம். எங்கள் வீட்டில் வந்து தினமும் என் தங்கச்சி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துவா. வீட்டில் இருந்ததுலாம் இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுனால நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நோட் புக்கு, அப்புறம் படிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது, எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால எங்க ஸ்கூல்ல எல்லாருமே வந்து சேர்றாங்க. இப்படி மூளையை கசக்கி வேற வேற விதமா அவங்க பண்றத நல்ல விதத்துக்கு பண்ணலாம்லான்னு யோசிக்கிறதுக்காக நம்ம ஐயா ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்க, வெயில் ஜாஸ்தியா இருக்கு, யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் குளுமை தேவைப்படுது அப்படின்னு குதூகலமா ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு விளையாடுறாங்க. ஐயா யாருன்னு நீங்க மட்டும் பார்த்திய உங்களுக்கு குதூகலம் தாண்டவமாடும் தரையில. நேரா கவுண்டருக்குள்ள போறோம். ஐயா அடுத்து வர்ற எலெக்ஷன், அதுக்கு அடுத்து வர்ற எலெக்ஷன், எல்லா எலெக்ஷன்லையும் நாங்கள் தான் ஜெயிப்போம் முதலமைச்சர் சொல்லுதாங்களே. என்ன தைரியத்தில் சொல்லுதீங்க நீங்க? தம்பி உடையான் படைக்கஞ்சான், இந்த தம்பி இருக்கும்போது எங்க ஐயா தானே ஜெயிப்பாரு, நீங்க எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒருத்தர் ஏகத்துக்கும் பொங்குறாருங்க மதுரையில இருந்து. இன்னைக்கு பார்த்தா ஊட்டியில போய் சொல்றாங்க 2026 தேர்தல், 2031 நாங்க தான், 2036 நாங்க தான், நீங்க தான், மாற்று கருத்து இல்லை. ஆட்சி அமைக்கிறது அவங்க தானா? யாரு? 4 ஆண்டுகளே இந்த நாடு பொறுக்கல. இந்த நாடு நடுத்தருவில் வந்து நிக்குது. நாட்டு மக்கள் எல்லாம் நடுத்தருவில் நிக்கிறாங்க.
அதுக்கான தண்டனை மனோகரன் சொன்னார். இந்த 4 ஆண்டுகள்ல இன்னும் 1 வருஷத்துல நீங்க இருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. இதுல 15 ஆண்டுகள் இருப்பாங்க. 15 ஆண்டுகள் எங்க இருப்பீங்க? புலல் சிலையில வேணா இருப்பீங்க, இல்ல திகார் சிலையில வேணா இருப்பீங்க. ஏன்னா 2 அமைச்சர் ஒரு சட்டசபை நடக்கிற போதே வீட்டுக்கு போன வரலாறு திமுக ஸ்டாலின் அரசுக்கு தான் உண்டு. 2 அமைச்சர் நேற்று வரைக்கும் இன்னைக்கு காணோம். எங்கடா போனா ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய கண்டனம். இதுதான் இந்த அரசினுடைய லட்சணம். இதுல இவர் சொல்றாரு, நாங்க 15 ஆண்டுகளுக்கு நாங்க தான் தொடருவோம். தொடர்வீங்க, தொடர் சிறையில வேணா தொடருவாங்க. அடுத்து பாருங்க, அட்மினை வச்சு அலப்பறைய கொடுக்கிற ஐயா வந்தாங்க. டெல்லியில மணீஷ் சிசோடியான்னு ஒரு ஐயா துணை முதலமைச்சராக இருந்தாங்க. அவியலை பிடிச்சி உள்ள விட்டாங்க. இங்கேயும் ஒரு மணீஷ் சிசோடியா இருக்காங்க. அவியலை எப்ப பிடிச்சு போடுவாங்க, எந்த செயலில் பிடிச்சு போடுவாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு காமன் போடுறது நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஆர்வம் பழிக்குமான்னு பார்த்துருவோம். பாருங்க, விசாரணை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஓடி போயிருக்காங்கன்னு தகவல். நீங்க இப்ப யாரு அவர் பேர்? நான் அசோக் குமார முன்னாடி செந்தில் பாலாஜி தம்பி, அவரை கூட ஒழிச்சு வச்சிருந்தா அப்புறம் விட வேண்டி வந்தது இல்லை. அதனால நான் ஆரம்பத்திலே சொன்னேன், லண்டனுக்கே போனாலும் நிச்சயமாக கைது செய்யப்படுவார்கள். நிச்சயமாக இவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள், கைது செய்யப்படுவார்கள். தமிழகத்தின் மணீஷ் சிசோடியா விரைவிலே கைதாவார். அதனால் அது நடக்கும். அடுத்து பாருங்க, நம்ம ஐயா ஒரு ஐயா எம்பி ஐயா வாராக வந்து ஒரு நியாயமான விஷயத்தை எடுத்து சொல்லுங்க. அதாவது ராணுவ வீரர்கள் கஷ்டப்பட்டு போராடி இது பண்ணாங்க. நீங்க மோடி ஐயா மட்டுமே பிரதானப்படுத்துனா என்ன? நல்லா அவரை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, இங்கிட்டு ஒரு பக்கம் மற்றதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம உலக நாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் போய் நாங்க இப்படி பண்ணணும்னு விளக்கணும்னு சொல்லுதீங்களா? யாரை கேட்டு நீங்க செய்தியா? சரி, கட்சிக்காரங்க சொல்றதுங்களை செய்யணும்ல, அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் பண்ணுதியா அப்படின்னு ஒரு விளக்கத்தை கேட்டிருக்காரு. இந்திய நாடாக நீங்க செயல்படுங்க. நீங்க மோதி மட்டுமே வச்சு ஒரு போரை நீங்க வந்து ராணுவமே மோதிக்கு அடி பண்ணின்ற மாதிரிலாம் அவங்க மந்திரிகள் பேசுறாங்க. இதெல்லாம் எந்த விதமான அபத்தமான பேச்சு. அப்போ இந்தியாவே கூட சேர்ந்து நிற்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி உட்பட எல்லோருமே வந்து இந்த முயற்சியில் ஈடுபடும் பொழுது எல்லோரையும் சேர்ந்து சந்திச்சு அவங்க பிரதிநிதிகளை கொண்டு போய் கேட்டு கொண்டு போறதுன்னு நியாயம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு ஒரு சீட்டு கூட கிடையாது. அப்போ இங்க தமிழ்நாட்டில் யாரு தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க? இங்க இருக்கிற அரசாங்கம் தான் முடிவு பண்ணணுமே தவிர அவங்க முடிவு பண்ணா இது மறுபடியும் இது வந்து கட்சிகளுள் குழப்பத்தை உண்டாக்கும் விஷயம் தான். எதுலையுமே அந்த குழப்பத்தை உண்டாக்கி அவர்களுடைய ஒரு அஜெண்டாவை மட்டும் தான் சிலருக்கு ட்ரை பண்றாங்க. அதுதான் பார்க்க முடியும் நம்மளால. அடுத்து நம்ம சேகர் பாபா ஐயா வேகமா அவசரமா போயிட்டு இருந்துட்டு ஐயங்க வாங்க, இந்த தமிழுக்கு என்ன பண்ணியன்னு ஆளுநர் ஏதோ கேட்ட மாதிரி சொல்லி காதல் விட்டாங்க. இந்தாருங்க, கிட்டத்தட்ட அவர் எவ்வளவு வருஷம் அங்க இருக்காரு? வெறும் 3 வருஷமா தான் இருக்காரு. ஆனா நம்ம தமிழ் எப்ப இருந்திருக்கு அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு உட்காந்து விளக்கிட்டு இருக்கிறது நம்ம வேலையா? அனுப்புவாங்க நீங்க வேற அப்படின்னு லேசா பொறுப்பிட்டு போயிட்டார். அவருக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த 3 வருஷமா தான் சம்பந்தம். அதுக்கு முன்ன அவருக்கு என்ன சம்பந்தம் இந்த தமிழ்நாட்டில் சொல்லுங்க? தமிழே இங்க வந்து தான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு இருக்காரு. அவர் தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசுவது சாத்தான் வேதம் ஓதுவதை போல் உள்ளது. உனக்கு கண்டென்ட் கட்சிச்சு அவள் தானே? ஓகே, வேற கண்டென்ட் கட்சிச்சு இல்லை. அடுத்து நம்ம சசிகுமார் ஐயா சரசரன்னு ஏர்போர்ட்ல நடந்து வந்தாங்க. ஒரு பாப்பா சடக்குன்னு வந்து, அண்ணாச்சி கொஞ்சம் நில்லுங்க, இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில நடிச்சு இல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதில் நடிச்ச உடனே சூப்பரா இருந்துச்சு, நான் படத்தை பார்த்தேன் சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு அது வாட்டு போயிடுச்சு. இவர் வாட்டு கொண்டாரு. ட்ரை பண்ணுவேன். ஆனா நீங்க அங்கிருந்து வந்த மாதிரியே சேமா அந்த வேர்ட் எல்லாமே அதே மாதிரி இருக்கு. ஸோ எங்களுக்கு சரியான பெருமையா இருக்கு. மல்டிவா கிடைச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்படியே நேரம் நம்ம சூரி வந்தாரு. பரோட்டாவை கையில உடிப்பாருன்னு பார்த்தா மைக்கை கையில உடிச்சு இங்க இருக்க மாமன் படத்தை பார்த்த ஊரம் சந்தோஷப்பட்டு பாராட்டுதாவ. இனிமே மாமன் மச்சான் மருமைய மாமனார்னு படம் வந்துகிட்டே இருக்கு, நீ பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்குன்னு மைக்க அப்படி சொல்லிட்டாருல. ஜென்மத்தில் கொஞ்சம் கூட இந்த படத்துக்கு நெகட்டிவே இல்லை. எல்லாருமே வந்து எனக்கு இப்படி ஒரு மாமா இல்லை, எனக்கு இப்படி தம்பி இல்லை, எனக்கு இப்படி தம்பி இருந்தா, எங்க மாமா இப்படி ஒரு மாமா இருந்தாரு, அவங்க குழந்தையில இருந்து பெரியவங்க எல்லாருமே வந்து அவங்க லைஃப்பை கனெக்ட் பண்ணி சொல்றப்ப அழுதுறாங்க. படம் பார்த்துட்டு வெளில வரப்ப எல்லாருமே ஒரு மாதிரி கையை பிடிச்சிட்டு பேச முடியாம தவிச்சு பேசுறாங்க. இப்படி ஒரு படத்தை தவிச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்றாங்க. வருஷம் இந்த மாதிரி ஒரு குடும்பம் சார்ந்த படங்கள்ல நான் இருக்குன்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி குடும்பம் சார்ந்த வந்த படங்கள் நிறைய படங்கள் நம்ம மக்கள் வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு நிறைய வரவேற்பு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த மக்கள் பேசுறப்ப தெரியுது, கண்டிப்பா நம்ம வருஷத்துக்கு ஒரு படம்னா இந்த மாதிரி குடும்பம் சார்ந்த படங்களுக்கு நம்ம இருக்குன்னு ஆசைப்படுறேன். மிக இந்த தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை இவ்வளவு ஒரு பெரிய ஒரு வெற்றி படம் ஆக்குனதுக்கு நன்றி.
பாருங்க, நம்ம மக்கள்கிட்டலாம் கூப்பிட்டுங்க வாங்க. முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப பாங்கான படம் தான் வரும். அப்படியே போனேன்னா கண்ணீரும் கம்பளையுமா அண்ணன் தங்கச்சி அப்படியே இப்படின்னு வரும். இப்பெல்லாம் படம் கொஞ்சம் குறைஞ்சு போன மாதிரி இருக்குதே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது மாதிரி படங்கள் வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சில பல விஷயங்களை கேட்டால் அவங்களும் பல சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்துருவோம். எப்போவுமே நாங்கள் ஆக்ஷன் மூவிஸ் தான் நிறையா பார்ப்போம். இது வரைக்கும் சினிமா தியேட்டரில் பார்த்த படம் பூராமே ஆக்ஷன் படம். தியேட்டரில் உட்காந்து ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. ஆக்ஷன் படம், அதிரடி படம் இதுலேயே ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கனால அவங்களுக்கு ஃபுல்லாக மைண்ட் செட்லாம் அப்படி தான் போகுது. ஃபைட்டு அப்படி இப்படி துப்பாக்கி ஒருத்தர் கொள்றது இந்த மாதிரி படம் தான் நிறையா வருது. முன்னாடி அந்த யங்ஸ்டர்ஸை கவரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே வயலன்ஸாக இருக்கும். கடைசியில் நான் பார்த்தலாம் சூப்பர் ஸ்டார் படம், அதெல்லாம் முன்னாடி சென்டிமெண்டல் படம், பாசமல படம்லாம் பார்த்து ரொம்ப காலம் ஆச்சு. நான் கடைசியாக பார்த்த படம் கிழக்கு சீமையில். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப பாங்க நல்லா அந்த பிள்ளைங்க போக்குவரத்து, கோயிலுக்கு போகிறது எல்லாம் மாமன் மச்சான் சீர் செய்கிறது. மாயாண்டி குடும்பத்தினர் அன்று நான் பார்த்தேன். அதுபோல் எங்கெங்கெல்லாம் இப்போ என் போன்றவர்கள் பார்ப்பாங்க, இது நல்ல படம், இது ஃபேமிலி படம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. மாமன், டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படம் பார்க்குறவங்க ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம், ஒரு நல்லா இருக்குது. இப்போ வளர்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த முறையமான ரிலேஷன்ஷிப் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. குடும்பத்தோடு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்போ உள்ள சொசைட்டிக்கு கட்டாயம் ரிலேஷன்ஷிப் பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு அந்த உறவுகளை ஞாபகப்படுத்துக்கான காலகட்டம்னு நினைக்கிறேன். தாய் மாமன் படம்னா இப்போ நிறைய ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா இனிமேல் வர ஜென்ரேஷன்னா உறவு முறைன்னா என்னன்னே தெரியாமல் இருக்குது. முன்னே பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் மூவிலாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுடிஸ் மூவி நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குடும்ப படங்கள்லாம் எடுக்கிறாங்க. ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லவ் ஃபிலிம்ஸ் கமர்ஷியல் அந்த மாதிரி வரப்போ க்ரௌடு ஜாஸ்தி இருக்கிறது இல்லை. இப்போ ஃபேமிலிஸ் நிறையா வரவேற்பு தராங்க. லாஸ்ட்டாக பார்த்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ சண்டே படமும் மாமன் படம் போகலான்னு இருக்கேன். இந்த மாதிரி ஃபேமிலி படம் அதிகமாக வந்தால் திரையரங்கில் ஃபேமிலியோடு பார்க்க நல்லாயிருக்கும். அடுத்து நாம உஷாருக்குள்ள போற மக்களை எப்பயுமே நம்மளுடைய பணம், நகை, உடை எல்லாத்தையுமே உஷாரா வச்சிருக்கணும். சில பேர் உள்ளத்தெல்லாம் உஷாரா வச்சிருக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை விட ரொம்ப முக்கியம் நம்மளுடைய உடைமைகள். அங்கே பாருங்க, தேனியில் ஒரு தம்பி குடுகுடுன்னு வந்திருக்கேன். அந்த மார்பிள்ஸாக விற்பாங்கல்ல அந்த கடைக்கு. அங்கே வந்த உடனே அங்கே அப்படியே சுற்றி முற்றி பார்த்துருக்காரு. கல் வாங்க வந்திருப்பாரு நினச்சிருப்பாங்க. உங்களுக்கு கடைசியில் பார்த்தா அங்கே ஒரு பர்ஸ் இருந்திருக்கு. அதை எடுக்கலான்னு பார்க்க போகிற நேரத்தில் சிசிடிவியை பார்த்துட்டு அப்படி ஐயோ சிசிடிவி பார்க்குதே நினச்சிட்டு திருப்பி அதை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு தூக்கி போயிட்டாப்புல. அதில் கடைசியில் எல்லாம் மாட்டிக்கிட்டாப்புலன்னு வச்சுக்கோங்களேன். தயவு செஞ்சு பிறர் பொருளுக்கு ஆசைப்படுதல் கூடாதுங்கிறத மண்டையில் நல்லா உரக்க ஏற்றிக்கோங்க. அடுத்து, ஐயோ கோடை வெயில் சுட்டரிக்குது, பூமியில தண்ணியெல்லாம் கீழே போயிடுச்சு, போர்வெலை போட்டு தண்ணியை கொஞ்சம் எடுப்போம் அப்படின்னு ஒரு வண்டியை கூப்பிட்டுருக்காங்க. அவையெல்லாம் கொஞ்சம் டயர்டில் படுத்துப்பா போலுக்கு வண்டி நிப்பாட்டு அப்படி கூடி வந்து 2 பேரும் வந்திருக்கிறாங்க. அவங்க ரொம்ப மகா புத்திசாலி போல் இருக்கு. வண்டி ரொம்ப வெயிட்டாக இருக்குது, அதில் இருக்க இரும்பெல்லாம் கொஞ்சம் தள்ளிட்டு போயிட்டோம்னா வெயிட் கம்மியாக இருக்கும்ல, ஓட்ட சிரமப்பட மாட்டாங்கன்னு சொல்லி அதை பூரா லவுட்டிட்டு போயிட்டாங்க. ஏயா எதில் கை வைக்கணும் உங்களுக்கு விவசாயே இல்லையா? புலப்புல போய் கை வச்சிருக்கிய. அடுத்து பாருங்க, இந்த சேலம் பக்கத்தில் ஆத்தூர்ல ஒரு வினோதமான விஷயம் என்னன்னா, பணத்துக்கு ஆசைப்படாதவங்க யார் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படித்தான் ஒரு விஷயம். இந்த டாஸ்மாக் இருக்குல்ல, அதில் கணக்கு வழக்கு முடிக்கிறதுக்காக அந்த அட்டைப்பெட்டில் தான் பணத்தை போட்டு வைப்பா அவங்களுக்கு. அதை எடுத்து இந்த பத்தப்பா அப்படின்னு சொல்லி என்னங்கன்னு சொல்லி எடுக்கு, இங்கிட்டு கொஞ்சம் கொடுக்க, இங்கிட்டு கொஞ்சம் சொருக்க, இங்கிட்டு கொஞ்சம் கொடுக்க, இங்கிட்டு கொஞ்சம் சொருக்க, அப்படி மாற்றி போய் சொருக்கா. சொரிய எல்லாம் முடிச்சு கணக்கு முடிச்சு போயாச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா கடைசியில் அங்கே உள்ள சூப்பர்வைசர் தான் எடுத்து உள்ள சொருக்கார். மாட்டிக்கிட்டார்ல. தயவு செஞ்சு பல்லபடியும் சொல்கிறேன், பணம் கண்ணை மறைக்கும், குணத்தையும் கெடுத்துரும். அடுத்த நேரம் அசாமுக்கு போனோம். ஒரு பயலை கட்டி வச்சு உரின்னு உரிக்காக, சின்ன பையலை போட்டு இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கியா விடுங்க அப்படின்னு சொன்னா, தம்பி அவன்ட்டுக்கு ஆடை ஓட்டிட்டு போட, அவன்ட்ட ஓட்டிட்டு போட உனக்கு என்னையா அப்படின்னு கேட்டா, தம்பியே கடுப்பேத்தாதிய, அவன் ஓட்டிட்டு போனது எங்க ஆட்டை ஓட்டிட்டு போனா அடிக்காம சும்மா இருப்பேன். ஏன்டா நீ களவாடி போயிடான்னு கேட்டா அவன் கம்முன்னு இருக்கான். ஏயா இப்படி பண்றீங்க? எல்லா இடத்துலயும் இப்படி ஒரே மாதிரி கீழே
அடுத்த நேரம் பெங்களூர்ல பாத்தீங்கன்னா டமார் ஒரு சத்தம் திப்பு ஓடேந்து என்னன்னு பார்த்தா ஒரு பச்சு மட்டமல்லாக்க அந்த கரப்பாம்பூச்சியை கவுத்து போட்ட மாதிரி கிடக்கு. என்னன்னு கேட்டா வேமா வளைவுல திருப்பி இருக்காரு. அது நேரம் வளைச்சுக்கிட்டு போய் டம்னு விழுந்துருச்சு. இந்த மழை பெய்யுற நேரத்தில் ரோட்ல கிரிப்பு கிடைக்காது, டயர் அப்படியே வழுகத்தான் செய்யும். எப்போ பார்த்தாலும் இந்த டிரைவர் பண்ற தப்பு இதுதான். மழை பெய்யும் போது வண்டியை பதனமா மெதுவாக ஓட்டுங்க. எல்லா டைமும் ஒரே மாதிரி ஓட்டினீங்கன்னா வழுக்கத்தானே செய்யும். 2 பேரும் உசுறு வச்சுடலாம். நாம இப்படியே மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு யோசிக்கும்போது கொஞ்சம் சொர்க்கத்துக்குள்ள போனா நல்லா இருக்குமேன்ட்டு நேரம் அங்க போனோம். அங்க நேரான கொடைக்கானலுக்கு போனோம். அங்க பார்த்தீங்கன்னா இந்த மேகம் இருக்குல்ல, அது வானத்தில் இருக்க மாட்டேங்கி அது நேராக கீழே வந்துடுது. வந்து அப்படியே தவந்து போது காலெல்லாம் சிலு 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 சிலுன்னு இருக்கு. பார்க்க அப்படி இருக்கு. பல பேர் அங்கதான் குடியே இருக்காங்க. டூர் போன ஊரா வரமாட்டாங்க. ஆக அந்த அளவுக்கு சொர்க்கமா இருக்கு அந்த இடம். போங்க போய் பார்த்துட்டு வாங்க. அடுத்து பாருங்க, இந்த கால் ஈரமான கையோட அப்படியே வந்தா காலையெல்லாம் பாஞ்சு வருது. விருதுநகர் பக்கத்துல ஜல்லிக்கட்டு விட்டுருக்காங்க. அது பாயிர பாய்ச்சலா பார்த்தா ஏன் ஆத்தாடி காலில் மேகத்தில் விட சொர்க்கத்தை விட இது பாயிரதுல சொர்க்கம் நல்லா இருக்கேன்னு தெரியுது. மாட்டுக்காரு ஒரு வெளிநாட்டு காசு கொடுக்குறாரியா. பேனு இந்த மாடு அப்படி போறதுக்கு பேனு ஒரு அண்டா ஒன்றே கழிச்சாலும் வாங்கணும். ஒரு அண்டா ரைட்டு ஒண்ணு. என்ன அண்டா என்னாச்சு? ரைட், மாடு நல்ல மாடு, மனிதன் நல்ல மனிதன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, தர்பார்ல பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லையா? இதே மாதிரி அடுத்த தர்பார்ல ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பன் நண்பர்களில் வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.